வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் வித் லவ். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் மூவியாக இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆனதில் இந்த படம் தான் வந்து டாப் ரேட்டடு நான் இப்போ வரைக்கும் சொல்லுவேன், அன்டில் மார்ச். ஸோ வந்து இந்த படம் வந்து எத்தனை பேர் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த படம் வந்து ஏன் ஹிட் ஆனுச்சு, அண்ட் இது ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து எப்படி ஹிட் ஆனுச்சு, ஏன்னா இது வந்து யாருமே எதிர்பார்க்காத டைமில் ரிலீஸ் ஆகி உண்மையாலுமே சூப்பராக ஓடின படம். அண்ட் அது ஏன்றதை இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் நான் வந்து பாசிட்டிவ்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம் அபிஷன் ஜீவந்த். ஏன்னா அவரோட கேரக்டர் அண்ட் ஆக்டிங் வந்து சூப்பருங்க. அண்ட் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து செட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஹீரோவுக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து சூப்பராகவே செட் ஆகிருந்துச்சு. ரொம்ப சில்லாக அண்ட் அவங்க லைஃப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு இது வந்து டிஃபைனிங் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கேரக்டருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் ஹீரோயினுக்குமே ரொம்ப பேக்ரவுண்ட்லாம் போய் கிளறி அந்த இதெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக என்ன தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் உள்ளார கொண்டு வந்து கதையை வந்து சூப்பர் நீட் அண்ட் கிறிஸ்பாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுதான் வந்து நான் இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அண்டு ரெண்டாவது விஷயம் வந்து அந்த ஸ்டோரிங்க. அந்த ஸ்டோரி வந்து எப்படின்னா அன்பேரலாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நேராக பெரிய வயசுலேருந்து அப்படியே சின்ன வயசுக்கு போயிட்டு திருப்பி பெரிய வயசு வந்து திருப்பி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போவோம், ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்கு. அண்ட் அதே மாதிரி இனி ஒரு பிடிச்ச விஷயம் நான் வந்து என்ன சொல்லிட்டா, அந்த கனெக்டிவிட்டி. அந்த ரெண்டு ஸ்டோரிக்கும் அந்த ரெண்டு ஃப்ளாஷ்பேக் டிஃப்ரெண்ட் ஃப்ளாஷ்பேக் அட் அ டைம் லைனில் ஒரே பிளேஸில் நடக்கக்குள்ள அந்த ஃப்ளாஷ்பேக் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த கனெக்டிவிட்டி சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த டிஃப்ரெண்ட்டான டைம் லைன்ஸ்லையுமே வந்து கரெக்டாக அந்த டேரக்டர்ஸ் வந்து மெனக்கெடல் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு அப்படின்றப்ப வி ஹாவ் டு அப்ரிஷியேட் தட் கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அதுவும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவருக்கு, டேரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் அவரோட பொட்டன்ஷியல் வந்து சூப்பராகவே வந்து இந்த படத்தில் வந்து தெரிஞ்சிருக்கு. மேபி இனி வர நிறையா இப்போ பார்க்கிங் படம் டேரக்டர் மாதிரி இவருக்குமே வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படம் எனக்கு அப்பப்போ எதை ரெப்ளிகேட் பண்ணுதுன்னா அந்த 3 படத்தோட அந்த சின்ன வயசு போர்ஷன் தாங்க. ஏன்னா அந்த ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல், ஆக்சுவலாக அந்த படம் தான் வந்து ஒரு ஸ்கூலுக்கான டெம்ப்ளேட்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வயசில் அந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்க்குறப்ப உண்மையாலுமே எனக்கு வந்து உள்ளார அப்படியே நிறைய அந்த செரிஷ் மூமெண்ட்ஸ்லாம் ஆணுச்சு. ஏன்னா நம்ம அந்த வயசில் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம்ல, ரொம்ப சைல்டிஷ்ஷாக, ரொம்ப சில்லித்தனமாக. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே அதே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் லைனில் நம்ம அப்படியே கொண்டு போய் விட்ற மாதிரி அந்த ஒரு படம் வந்து அந்த ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து முதல் நீ முடிவும் நீன்ட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படம் வந்து எனக்கு அந்த ஸ்கூல் வைப்ஸை கொடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெருசாக எனக்கு எந்த படமும் அந்தளவுக்கு செட் ஆகலை. அந்த மாதிரி அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் இருந்தாலுமே அந்த கனெக்டிவிட்டி வந்து பெருசாக இல்லை. ஸோ ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழித்து எனக்கு இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மொமெண்ட் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் எல்லாத்துலேயும். அண்ட் அதே மாதிரியே தான் அந்த முதல் நீ முடிவும் நீ 3 படம் அண்ட் இந்த படம் 3மே வந்து எனக்கு அப்படியே ஒரு சேம் ஒரு இதுலேயே வந்து வைப்லேயே இருந்த மாதிரியே எனக்கு ஒரு தோணுச்சு. அண்ட் இதை வந்து நான் பாசிட்டிவாக ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அது கூட ஈஸியாக மிங்கிள் ஆகிறதுக்கு, அந்த படத்துக்கு கூட அந்த ஸ்டோரி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு எனக்கு இந்த படம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க சொல்ல வந்த மோட்டிவ் வந்து என்னவோ அதை வந்து கரெக்ட் அண்ட் நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் வந்து சூப்பர் அண்ட் கிறிஸ்பாக வந்து எந்த அளவுக்கு எளிமையாக வந்து எல்லாருக்கும் புரியும்படி இருக்குமோ அந்தளவுக்கு சூப்பராகவே அந்த மோட்டிவ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஸ்டோரி. ஏன்னா 2 லவ்வர்ஸ் வந்து அவங்க பாஸ்ட் லவ்வர்ஸ் கிட்ட தான் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அந்த ஒரு ஸ்டோரியை தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து கதையாக எடுத்திருக்காங்க. அண்ட் அதில் வந்து எந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணுமோ, எந்தளவுக்கு வந்து அதை காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ்லாம் எடுக்காமல் எந்தளவுக்கு வந்து நீட் அண்ட் பாலிஷ்டாக ப்ரெசென்ட் பண்ணுமோ அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தில் டேரக்டருக்கு கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை நீட் அண்ட் கிறிஸ்பாக தாண்டி அதில் இருக்கிற அந்த மோட்டிவை வந்து எதுவும் சீர்குலையாமல் கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்றது விச் இஸ் நாட் ஈஸி திங். ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ அண்டு இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் சொல்லிட்டேன்னா ஏன் இந்த படம் ஹிட் ஆணுச்சு அப்படின்றது. பட் ஆனால் ஒரு சில திங்ஸ் வந்து எனக்கு இனி மாற்றிருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்றதே எனக்கு தோணுச்சு.
எனக்கு வந்து அனஸ்வராவோட ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பையனோட எனக்கு அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து பெருசாக அது ஒட்டலை. ஏன்னா அந்த கேரக்டர் டிஃபைனிங்கே வந்து எனக்கு வந்து பிடிக்கலங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை கொண்டு போய் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு சைடு ரோல்லையே வச்சுட்டு அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டரை வந்து வேறு எதுனா ஒரு மெயின் ஆக்டர்கிட்ட கொடுத்து நடிக்க சொல்லியிருந்தால் மேபி இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டியூட் படத்தில் வந்து எப்படி வந்து அவர் ஷிபுவை நடிக்க வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து இவரையும் வந்து நடிக்க வச்சுருக்கலாம். அந்த மாதிரி இந்த கேரக்டருக்கும் வேறு எதுனா ஸ்டில் அந்த கேரக்டர் வந்து அவர் நடிச்சிருந்தது சூப்பர். நான் வந்து எதுவுமே குறையே சொல்லலை. பட் ஆனால் இனி வேறு ஒரு மெயின் ஆக்டர், அதாவது நல்லா பரிச்சயப்பட்ட முகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இனி கொஞ்சம் நல்லா ஒரு மவுஸ் இருந்திருக்கும் அந்த கேரக்டருக்கு. ஸோ அதை தான் வந்து நான் சொல்ல வந்தேன். அண்டு ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேகிஷாக தாங்க இருக்குது. நான் வந்து ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஒரு சில ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லேயே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப போட்டு திணிச்சு விட்ட மாதிரி தான் இருந்தது. அண்டு அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக வந்து நாட்டம் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ஒதுக்கிடுவோம். அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் என்ன தெரியுமா, அந்த பாட்டு வந்து ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கில் வந்து மேல் டோனில் வரும், ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஃபீமேல் டோனில் வரும். ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் எல்லாருமே போய் பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃபோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆணுச்சு அண்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதில் நான் என்ன தப்பாக சொல்லியிருந்தாலோ மாற்றி சொல்லியிருந்தாலோ அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் மாற்றிக்கவும் செய்கிறேன் அண்ட் படித்தும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. Thank you for watching. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.